இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இறை இயேசுவில் நான் நல்லா இருக்கேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை 3 பகுதியாக நான் பிரிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதல் பகுதி, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். எதை நாம் கேட்க போகிறோம்? எல்லோருக்கும் இறைவன் நல்ல திடகாத்தமாக உடல் உள்ள சுகத்தை தந்திருக்கின்றார், கை காலை கொடுத்திருக்கின்றார், கேட்கும் திறன்மை கொடுத்திருக்கின்றார், பார்க்கும் திறனை கொண்டிருக்கின்றார். ஆகையால் நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் கேட்காமலே அவர் நமக்கு பல நன்மைகளை புரிந்திருக்கின்றார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தினார். வார்த்தையான இறைவன் இந்த மண்ணுலகத்தில் எப்படி இருந்தார் என்பதை நாம் தொடக்க நூலில் வாசித்திருக்கின்றோம். முதலில் உலகம் எப்படி இருந்தது? உருவமற்று இருந்தது. உருவமற்று இருந்த இந்த உலகத்தை இறைவன் எப்படி படைத்தார் என்றால், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொன்றாக, ஒன்று முதலில் ஒளியில் தொடங்கி இறுதியாக மனிதன் வரை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக படைத்தார். மனிதனை படைக்கின்ற பொழுது தன் உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்தார் என்று நாம் தொடக்க நூலில் வாசித்தோம். இப்படியாக இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எப்படி வலிமையும் ஆற்றலும் இருந்தது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நாம் அனைவரும் செவிகள் படைத்திருக்கின்றோம். ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விடக்கூடாது. ஆகையால் இந்த இறைவனுடைய வார்த்தையை நாம் அனைவரும் கேட்கின்றோம். அதை நம்முடைய வாழ்வில் நாம் அனைவரும் அதை அந்த கேட்கின்ற அந்த வார்த்தையை அதை செயலாக்கம் படுத்துவது நம்முடைய தலையான கடமையாக இருக்கின்றது. இதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விடுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தை, கடவுள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை படைத்தார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இறைவாக்கினரை அழைத்தார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அரசர்களை உருவாக்கினார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக பலிபீடத்தில் தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உன்னையும் என்னையும் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக தன்னுடைய அன்பில் நாம் அனைவரும் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த அன்பை நாம் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக தன்னுடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்து, இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, எல்லோரும் திருவிவிலியத்தை எடுத்து வந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. திருவிவிலியத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள்? 73. கரெக்டா? இந்த கேட்டிசம் படிக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிக் கொடுக்குற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்லாம் சொல்லக்கூடாது. 73 கரெக்டா? 63 நேரம் சொல்லிட்டு இருந்தாங்களே. 69 எந்த சர்ச்சில் சொல்லுவாங்க? சிஎஸ்ஐ சர்ச்சில். நம்ம சர்ச்சில் 73 ஆழமாக நாம் அனைவரும் நம்புகின்றோம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை? 20. யார் சொன்னா? சிஸ்டர் சொன்னாங்களா? 27. பழைய ஏற்பாட்டில் 46. ஆக மொத்தம் 73. கரெக்டாக இருக்கீங்க. காரமட பங்கு பெஸ்ட் என்று நிரூபித்து விட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த 73 நூல்களும் இது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த வார்த்தைகள் மனிதனால் எழுதப்பட்டதல்ல. இது தூய ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இது தூய ஆவியினால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகையால் தான் திருவிவிலியத்தில் ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ யாராலும் மாற்ற முடியாது. விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை அழிந்து போகாது. பிரைஸ் தி லார்ட். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், நாம் அனைவரும் அழிந்து போகும். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு காணா போயிடுவான். நான் இன்னைக்கு பூசை வைப்பேன், நாளைக்கு எங்கேயோ போயிடுவேன். ஆனால் இறைவனுடைய வார்த்தை ஒரு காலமும்
மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆகையால் அந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தூய ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அதுதான் முன்ன எபிரேயத்தில் எழுதியிருக்கலாம், இத்தாலியில் எழுதியிருக்கலாம், பிறகு நம்முடைய தாய்மொழியில் நாம் அனைவரும் மாற்றப்பட்டு அந்த வார்த்தையை படிக்கின்றோம். அந்த வார்த்தையை படிப்பதன் மூலமாக நமக்கு என்ன பயன்? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இந்த வார்த்தை நாம் அனைவரும் இறை வார்த்தையை படிக்கின்றோம். பூசைக்கு வாரம்னு வச்சுக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்பது திருச்சபையின் கட்டளை. பங்கு சாமியார் வாங்க பூசைக்கு வாங்க பூசைக்கு வாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். அவருடைய கடமை. அவருடைய பங்கு தந்தையாக இருந்தால் நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்பது அவருடைய கடமை. இந்த இறை வார்த்தையை இந்த திருப்பலியில் பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவி உலகில் இல்லையே என்று மாதா டிவியில் திருப்பலி ஆரம்பிக்கும் அந்த பாடலை நாம் பூசை பழி போல் பாக்கிய செல்வம் இந்த புவி உலகில் இல்லையே, எல்லா பாக்கியமும் எல்லா ஆசீர்வாதமும் இங்கே தான் கிடைக்கும். இந்த இறை வார்த்தை பகிர்வின் மூலமாக நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். இந்த இறை வார்த்தை படிப்பதில் நமக்கு என்ன பயன்? யாராவது நான் இறை வார்த்தை படித்தா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நான் கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்திருக்கேன், நான் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வந்திருக்கேன், நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கேன், பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்கேன், இப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியாக இந்த இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது ஒரு உள்ளார்ந்த ஒரு மாற்றத்தை நாம் அனைவரும் உணர்வோம். ஏனோதான மற்ற புக்குகளை படிப்பதன் மூலமாக, மனப்பாடம் செய்வதன் மூலமாக நமக்கு அதில் ஒரு உலகளவிய ஒரு நாலேஜ் ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த திருவிவிலியத்தை படிப்பதன் மூலமாக நம்முடைய உடலில் ஒரு வகையான மாற்றங்களை நாம் முதலில் உணர வேண்டும். அந்த மாற்றம் எப்படி நாம் உணர முடியும் என்றால் உள்ளார்ந்து படிக்க வேண்டும். அந்த தொடக்கத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது என்னையே, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், என்னுடைய உடலில் உள்ள நான் திருவிவிலியத்தை படிக்கும்போது நாம் ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து படிக்கின்ற பொழுதுதான் தூய ஆவியார் நம்மில் குடிகொள்வார். சொங்கி போய் இப்படியே படிச்சுட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், இவர் வந்த தூய ஆவியாரை ஓடிவிடுவார். அதனால் நம்ம சுறுசுறுப்பாக நம்முடைய சிந்தனை இங்கும் அங்கும் சிதற விடாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயத்தை நாம் படிக்கின்ற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்வில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்வில், உங்கள் கணவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குவது திருவிவிலியமே. அதைதான் இன்றைய இறைவார்த்தை மிக தெளிவாக 4 வகையான நிலங்களை கொண்டுள்ளது. முதலில் விதை, நல்ல விதை நல்ல விளைச்சலை தரும். நாங்கள்லாம் நிறைய பேர் விவசாய குடும்பத்தில் வந்திருப்பார்கள். அறுவடை நெல் இருக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நெல் இருப்பாங்க. அடுத்த உடனே கொஞ்சம் நெல் எடுத்து தூவி படைச்சி நல்ல நெல்லை ஒரு மூட்டையில் கட்டி தச்சு ஒரு இடத்துல வைப்பாங்க. அது நல்ல அந்த பதரெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விதையை அவர்கள் சேர்த்து வைப்பார்கள். பிறகு அதை பயிரிடுவார்கள். ஆகையால் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலனை தருகின்றது. முதலில் வழியோரத்தில் விழுந்த விதை. இந்த வழியோரத்தில் விழுந்த விதை பாருங்க, நாம் திருப்பலிக்கு வருகின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம். அந்த கேட்ட தாண்டோடனே மறந்துடுவான். ஃபாதர் என்ன சொன்னார், நற்செய்தி வாசகம் என்ன எது வாசிக்கப்பட்டது, அதை அப்படியே மறந்துட்டு அங்கிட்டு போய் என்ன பண்ணுவோம், ஏனோதானோ 10ஓடு 11 நாம் வாழ்வோம். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வழியோரத்தில் விழுந்த விதை. வழியோரத்தில் விழுந்த விதை மனிதர்களால் மிதிக்கப்படும், பறவைகள் வரும், கொத்தி தின்று எடுத்துவிடும், வீணாகி போய்விடும். அதே போல் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நாம் அங்கேயே விட்டு விடாமல் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது எங்கே விழுந்த விதை? பாறையில் விழுந்த விதை. பாறையில் விழுந்த விதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பாறையில் நம்ம இந்த கோயம்புத்தூரில் சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாறை, மழை இல்லை. என்ன பண்ணோம், எப்பயோ ஒரு நேரத்தில் மழை வருது, அப்போ அந்த விதை
அங்கே விழுந்து கிட்டுக்கிட்டுன்னு வளரும். அடுத்தது இப்போ இருந்தோ எல்னோன்னு வெயில் தாக்கம், இனிதான் ஆட்டமே இருக்குது. எல்னோன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் பெரிய, அதெல்லாம் இயற்கை சிற்றம், அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் மாதிரிலாம் கையில் ஒப்படைச்சிடுங்க. எல்னோ வந்தான்னா, கொரோனா வந்தா என்ன, எது வந்தாலும் கடவுள் கையில் ஒப்படைச்சிங்க, கடவுள் நம்மை பாதுகாப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாறையில் விழுந்த விதை கிடுகிடுன்னு வளரும், பிறகு வெயில் வந்தோடனே வதங்கிவிடும். அதே போல்தான் நாமும் ஒரு உற்சாகத்தோடு திருவிவிலியத்தை எடுப்போம், கிடுகிடுன்னு படிப்போம், பிறகு மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவான், சீரியல் பார்ப்போம். சீரியல் பார்ப்போம், இல்லை என்ன பக்கத்து வீட்டு அண்டை வீட்டு இவன் அப்படிடி அவன் அப்படிடி, அவன் அங்கே போனாடி, அவன் அதை செஞ்சாண்டி, அவன் புள்ள அது அப்படி செய்துடி இப்படி சொல்லிட்டு பிறரை பற்றி புரணி பேசுவோம். இதில் இப்படியாக இருந்தால் எந்த பிரயோஜனம்? அந்த பாறையில் விழுந்த விதை போல வதங்கி சோர்ந்து போயிடுவோம், நம்ம விளைச்சலை தரமாட்டோம். அடுத்து மூன்றாவது எங்கே விழுந்த விதை? முட்செடியில் விழுந்த விதை. பாருங்க, முட்செடியில் விழுந்த விதை, அதுவும் முளைக்கின்றன, வருகின்றன. ஆனால் முட்செடியில் அந்த அமுக்கி ஒன்றும் பயன் இல்லாமல் போய்விடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்தில் எண்ணற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பாருங்க, எண்ணற்ற வாய்ப்புகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்காது. இப்போ நான் குருவானவராக இந்த பலிபீடத்தில் இருக்கின்றேன் என்றால், நான் குருவான ஆவதற்கு 123 12வது படித்தவுடன் என்னோடு வந்து குருவாக சேர வந்தவர்கள் 123. ஆனால் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களோ 12 பேர் தான். 123 இங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது? பாருங்கள், வாய்ப்புகள் கடவுள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றார். எனக்கு குருவாக இருக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பொதுநிலையராக இருக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்து, டீச்சராக இருக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், அல்லது சமூக பணி செய்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதை நாம் ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். நாம் ஏனோ தானோ ஏதோ போனோம், ஆஃபீஸுக்கு போனோம், வேலை செஞ்சோம், வந்தோம் போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனம்? 4 பேர்கிட்ட எப்படிப்பா இருக்க, ஒரு புன்சிரிப்போடு எப்படிப்பா இருக்க, வீட்டில் என்னப்பா, ஆனால் வீட்டுக்கார அம்மா நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்களா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நாம் கேட்கின்ற பொழுது தான் நம்மளை 4 பேர் கேட்பாங்க. எந்த ஒரு ஒரு வகையான வந்தோம் போனோம் அப்படின்னு இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. முட்செடியில் விழுந்த விதை போல நாம் வாழ்ந்துவிட்டு போயிடுவோம். அடுத்தபடியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை, பல பிரச்சனைகள். நிலத்தில் நல்ல மழை வரும், வெயில் அடிக்கும், அடுத்தது காத்தடிக்கும், இதெல்லாம் பேர் பண்ணி அதெல்லாம் தக்க விதத்தில் வளைந்து கொடுத்து அது 30 மடங்காகும், 60 மடங்காகும், 100 மடங்காகும் பயனளித்தது போல நாமும் பயனை தந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு மிக தெளிவாக கூறுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது முதல் பாட்டு. 2வது பாட்டு மிக தெளிவாக நம் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் ஒரே வார்த்தை, பயன் அளிப்பார். என்ன பயன் அளிப்பார்? நம் அனைவரும் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போவதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பயன். இந்த பேரமட பங்கில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நாம் இங்கு வந்துவிட்டால் இந்த மனுஷன் இந்த மனுஷி இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி இந்த பங்கில் நல்லது செய்தார்கள், நன்மைகள் செய்தார்கள், பல உதவிகள் செய்தார்கள், ஏழைகளுக்கு இரக்கத்தை காட்டினார்கள் என்று 4 பேர் சொல்லுகின்ற பொழுது நாம் பயனை அளிக்கின்றோம். ஆகையால் இந்த வாழ்வில் கடவுளுக்கு உகந்த ஒரு பயன் தருகின்ற வாழ்வாக மாறிட தொடர்ந்து இந்த திவ்ய திருப்பலியில் உருக்கமாக மன்றாடி இறை ஆசிரை பெறுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.